வணக்கம் டாக்டர் ராமநாச்சனா. என்னோட சின்ன ஷார்ட் வீடியோ என்னென்றால், இந்த எங்களுடைய பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் பாராளுமன்றத்துக்கு சில விடயங்களை படிப்பித்திருக்கிறேன். யாரு கண்டால் பாராளுமன்ற சபாநாயக கதிரையில் இருக்கிறவருக்கு படிப்பித்திருக்கிறேன் என்றால், இன்றைய தினம் தயாசிரி தயசேகர அவர்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்டார்கள். இதே தயாசேகர தான் காலத்துக்கு முன்னர் ராமநாதன் அர்ச்சனா பைத்தியம் என்று சொன்னால், நாங்கள் வைத்தியர்கள், ஆகவே யாரையுமே நாங்கள் நோயாளிகளாக பார்ப்பதில்லை. ஸோ இன்றைய தினம் தயாசர் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டபோது அதை தர முடியாது, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தர முடியாது. அதாவது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்றால் என்னென்றால், அந்த நிலையில் கட்டளை சட்டம் சொல்லுகிறது, எங்களுடைய ஒழுங்குமுறை பிரச்சனை ஒன்று இருந்தால் அது என்ன என்று சபாநாயகருக்கு அறிவிக்கலாம். அந்த அறிவிப்பதற்கு வீடியோ கூட ආනේ මං කවදාද පොරදාන්න පිසුද හරිද அடே பிசு இப்போ கதைச்சிட்டு போகிறது வந்து எங்களுடைய என்பி சரிதானே. அப்போ நாங்கள் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த அரசியல். ஆனால் இந்த அரசியல் உண்மை என்னென்னா, யாரையுமே தனிப்பட்ட ரீதியிலே எதிர்க்க வேணுமோ, பேச வேணுமோ, அல்லது சண்டை பிடிக்க வேணுமோ என்ற ஒரு தேவையும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரியும், அவன் வந்து சொல்லிட்டு போகிறார், போய் சொல்லாத என்றால் அந்த இடத்துக்கு அவர்கள் நல்லவங்க. ஆனால் கதைக்கலாம், சில விடயங்களை கதைக்கலாம், சண்டை பிடிக்கலாம். இப்போ நான் பாராளுமன்றத்தில் கதைச்சோன்னு நீங்கள் ஜோசிக்க கூட அடிவாடிங்க கத்தி குத்திலாம் சண்டை இல்லை. அது கருத்துக்களால் மோதுகிறோம். பாராளுமன்றம்ன்றது ஒரு கருத்துக்களால் மோதி மக்களுடைய நியாயங்களை கருத்துக்களால் நாங்கள் வெல்லுகின்ற இடம் தான் பாராளுமன்றமே ஒழிய மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற இடம் அல்ல பாராளுமன்றம். நீங்கள் பார்த்துருக்கலாம், எனக்கு இவ்வளவு மரியாதை இருக்கிறது, எப்படி என்னோட பழகுகிறார்கள் என்று நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இவ்வளவு சண்டை பிடிச்சும் தலைவர் பிரபாகரன் என்று சொல்லியும் என்னை எப்படி கதைக்கிறார் என்று நீங்கள் என்றால், யாரையுமே இங்கே கஷ்டப்படுத்துறதுக்கு பாராளுமன்றம் வரவில்லை. எங்களுடைய நியாயங்களை கேட்பதற்காகவும் எங்களுடைய மனசில் இருக்கிற மக்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து கதைத்து நிவர்த்தி செய்வதற்கு தான் பாராளுமன்றம் இருக்கிறது. சிம்பிளாக எனிவே, இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் கேட்டபோது கொடுக்கவில்லை. அதாவது கேட்கும்போது எழும்பி அணுதெக்க அதே நேரம் ஸ்டாண்டிங் ஆர்டரில் எந்த செக்ஷனின் படி நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னபோது ஒரு நிமிடம் கொடுக்கலாம். அதை பாராளுமன்ற சபாநாயகரோ பிரதி சபாநாயகரோ கதிரையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரோ அதை தீர்மானிப்பது, அதை கொடுக்கிறது சரியா பிள்ளையா என்பதை தீர்மானிப்பார்கள். தீர்மானித்து விட்டு அவர்கள் அதுக்கு பிறகு தான் கொடுக்கலாம். ஸோ 2 தடவை பாராளுமன்றத்துக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கிறத தயவு செய்யுங்கள். அந்த வீடியோ தான் இது. தமிழன் நாங்கள் எங்கே போனாலும் யாரோடையும் சண்டை பிடிக்க போகிறதும் இல்லை, நீதியான விடயங்களை கேட்டு செய்கிறோம். என்னுடைய மக்களுக்கு இதனால் ஏதாவது லாபம் வரும் என்றால் நான் அதை இன்னமும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இன்றைய தினம் திட்ட தெளிவாக அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை வாசித்து நீங்கள் செய்கிறது பிழை என்று ஆறுதலாக சொல்லியிருக்கிறேன். ஓம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்களே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை இணைக்கிறேன், 2 தடவை பார்க்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம். Honorable Dayasiri Jayasekara, what's your point of order? දැන් මට පොයින්ට් ඔෆ් ඕඩර් දාන්න අවශ්‍යතාවයක් නැහැ ගෞරව මන්ත්‍රීතුමා. මුලාසර මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මම ඉල්ලුවේ සාමාන්‍ය පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් මැදට මට වනලා තිබුණේ 91 ඊ වගන්තිය. මට මේක පෙන්නලා දෙන්න. මොකද මාතෘකාවට 90 කතා කරන්න කියලා. ඒක දෙන්නකෝ මොකද්ද? ගරු ප්‍රසයිඩින් මෙම්බර් ඔබතුමාට බාධාවක් කරන්න නැවේ. කරුණා කරලා ස්ටෑන්ඩින් ඕඩර් එක බලන්න 92 ආ clearly කියනවා, the member may in any proceedings questions whether proper procedures have been or are being followed by making a point of order except at a time when the division is progress. ඒ නිසා කරුණා කරලා දැන් මම එයාට සපෝට් එකක් දෙන්න හැරි මෙයාලට බාධාවක් කරන්න නැවේ. කරුණා කරලා ඒ ස්ටෑන්ඩින් ඕඩර් එක කියවන්න. අපි රණ්ඩු වෙන්න නැවේ, මේ පාර්ලිමේන්තේ අවිල්ලා තියෙන්නේ. එතකොට ඒක පැහැදිලිම තියෙනවානේ ප්‍රසයිඩින් මෙම්බර්. මෙතන තියෙනවා in any proceedings. ඒ නිසා ඒක ඔයාලට තමයි හොඳ නැත්තේ. එයාගේ පොයින්ට් එක අහන්න, ඒ පොයින්ට් එක වැරදි නම් කරුණා කරලා කියන්න පොයින්ට් එක වැරදි වාඩි වෙන්න කියලා. එච්චරයි. ඒක කරුණා කරලා කරන්න. ඒක බොහොම ස්තුතියි. කාටවත් බාධා කරන්න නෙවෙයි. එතකොට ඒක ඔයගොල්ලෝට වන්දිතුමනි,
නිසා මම කියන්න කැමතියි මේ ක්‍රියාදාමයේ තුල අපි දැක්කා පෞද්ගලික කාලවකවානුවේ 2021 මේ වගේම IQ ටෙස්ට් එකක් මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නයක් 92 එක E වල තියෙනවා any member shall maintain silence while another member is speaking and shall not interrupt unless the member is giving away මෙතුමාට අහලා තමයි මෙතුමාට point of order එකක් නීති ප්‍රශ්න නැත්තම් දෙන්න පුළුවන් Noted. කරුණාකරලා ඒක maintain Thank you very much, member. Honorable member, thank you very much. Noted. ගරු මන්ත්‍රීතුමා මට මේ කතාව කරගෙන යන්න දෙන්න